ஏங்க 10 ரூபா எக்ஸ்ட்ராவா? பாட்டில் கொடுத்தா 10 ரூபா. குடிச்சிட்டு பாட்டில் எங்கேயே கொடுக்கணுமா இல்லை? இங்கே தான். ஆமாம். 10 ரூபா வந்து நீங்கள் எடுத்து கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கேட்க ஸ்டிக்கர் அந்த பாட்டில் ஸ்டிக்கர் இருக்கணும் பாட்டில். இப்போ 10 ரூபாயில் 20 சேர்த்து வாங்குறாங்க. அந்த 10 ரூபா கம்மி பண்ணாங்க, 5 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்க. 5 ரூபாய் எல்லாம் தோத்துறாங்க எங்களை கூலிக்காரனை. நாங்கள் அதுக்கு வெளியே வரோம். நாங்கள் கூலிக்காரன் என்ன பண்ண முடியும்? பண்ணாங்க சுத்தமாக கடையை எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு வந்து 4 கோட்டை சாப்பிடுவேன். சம்பாதிக்கிறது ஃபுல்லாக அப்படியே போகுது. மாற்றிருந்து தான் சொன்னார், 10 நாள் மாற்றினார். அப்போ மறுபடியும் அதே தான் பண்ணுறாங்க. அது இல்லைனாக்கா செத்துருவோம். சரக்கு இறக்குவோம், வெள்ளை கருப்பட்டி பட்டு எல்லாம் போட்டு ஊரில் ஊற வச்சு சரக்கு இறக்கி சாப்பிடுவோம். நாங்கள் மூடிட்டா நாங்கள் பக்கத்தில் ஆந்திரா இருக்குது. அங்கே அசைக்க கூட முடியாது, ஆட்டவும் முடியாது. டெய்லியும் ஒரு கட்டிங்க சாப்பிட்டா தான் எனக்கு உடம்பு நல்லாயிருக்கு, சாப்பிட முடியுது. இல்லாமல் பண்ணால் கஜனா ஏறுன்னு எல்லாமே இருக்குது. இதுவும் இல்லாமல் பண்ணால் கஜனா எப்படி ரொம்ப அது வாய்ப்பு இல்லையா? உங்கள் ஆரோக்கியத்தின் ஊற்று நண்பன் ஹெல்தி ஸ்வீட் ஃப்ளோர். உடனே ஆர்டர் செய்யுங்கள். 4ஆம் தொன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 1 மாத காலங்களை கடந்துருச்சு. இதற்கிடையில் மது கடைகளை முதலாவதாக விஜய் அவர்கள் மூடுவேன், அதாவது பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறதாக இருக்கட்டும், பள்ளி கல்லூரிகள் கோவில் அந்த மாதிரி அது கிட்ட இருக்க மது கடைகள் எல்லாம் மூடுவேணும் ஒரு உத்தரவானது போட்டிருக்காரு. இது செயல்பாட்டுக்கு வந்துருச்சா, செயல்பாட்டில் தான் இருக்கா அப்படின்றத மது பிரியர்கள்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதே மாதிரி அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டிங் ஆப்ரேஷனும் பண்ணியிருக்கோம். அதாவது மது கடைகளில் அந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வாங்குறாங்களா இல்லை அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்களா? ஏன்னா விஜய் அவர்கள் தரப்பு தாவேக்கா தரப்புல இருந்து 10 ரூபா வாங்குறத ஸ்டாப் பண்ணிட்டதா சொல்லியிருக்காங்க. அது வாங்குறாங்களா இல்லையா அப்படின்றத லைவா நம்ம மதுக்கடையிலேயே போயிட்டு அதையுமே டெஸ்ட் பண்ணிருக்கோம். இதை பத்தின கேள்விகள் தான் மது பிரியர்கள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க கேட்கலாம். லெமன் நோட் எவ்வளோ? 270 ரூபா. கோல்டு லெமன் 260 தானே? 270 ரூபா. ஏங்க 10 ரூபா எக்ஸ்ட்ராவா? பாட்டில் கொடுத்தா 10 ரூபா இருக்குங்க. குடிச்சிட்டு பாட்டில் எங்கேயே கொடுக்கணுமா இல்லை? இங்கே தான். செந்தில் பாலாஜி இருக்கும்போது தான் 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாரு. இப்போ டிவிக்கில் இருக்கும்போது வாங்குறாங்களாண்ணே? அது வந்து இந்த டேமேஜ் பாட்டில் உடையிறது, லோடுமேன் காசு, கரண்ட் பில் காசு, அதுல இருந்தாலும் உங்களுக்கு. ஓ, அதுக்கு இந்த 10 ரூபா சேர்த்து ஆகுதா? ஓகே. அதுக்கு இப்போ அடுத்த மீட்டிங் இப்போ நேற்று நடந்துச்சுல. ஆமாம். அடுத்து ஒரு போடுறாங்க, அதில் தான் முடிவு என்னன்னு தெரியும். வாங்குறாங்களா இல்லையானு? ப்ரைவேட்டுக்கே விடுறாங்களா இல்லை கவர்மெண்ட்டே நடத்துறாங்க. ஓ, அது வரைக்கும் இப்படி தான் போயிட்டு இருக்குமா அந்த ப்ராசஸ்ஸு? ஆமாம். பீருக்கும் அதே ரேட்டு தானே இல்லை எல்லா பாட்டிலுமே? எல்லாமே ஓகேண்ணா. சில இடத்துல ஸ்டாப் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்களேண்ணே சென்னையில்? சில இடத்துல சொல்கிறாங்க, சில இடத்துல வாங்குறாங்க, சில இடத்துல மறைமுகமாக வாங்குறாங்க. அந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அது உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, இது வந்து மேலே இருக்கிறவங்களுக்கு தான். இது வந்து அந்த தயாரிக்க நிறுவனம் இந்த கடைக்கு போச்சுடா, அந்த மாதிரி டேமேஜ் ஆகுது, கரண்ட் பில் வாடகை, இது கடை வாடகை, அந்த இதுகளை கொடுக்குறது. கடை வாடகை, பாட்டில் டேமேஜ் ஆகுறது, அந்த மாதிரி இந்த லோடு இருக்குன்னா காசு கொடுக்கணும், பெட்டிக்கு எவ்வளோன்னு சொல்லி. இதுக்கு தான் அந்த 10 ரூபாயா? ராயில கடை என்ன எவ்வளோண்ணா வருது? புரியல. 200 கேட்டு சார். இது ராயல் பேலஸ். இது ராயில கடை, அது எடுங்க. 230ங்கண்ணா. ஸ்டிக்கர் ஓட்டிக்கிறாங்க, அந்த ஸ்டிக்கர் ஓட்டுறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுருக்காங்க. அது என்னண்ணே ஸ்டிக்கர் ஓட்டுனா? என்னன்னா ஸ்டிக்கர் ஓட்டி பாட்டில் ரிட்டர்ன் பண்ணணும்னா குடிச்சிட்டு 3 பாட்டில் ரிட்டர்ன் பண்ணால் 10 ரூபா கொடுப்பீங்களா? என்னண்ணே போனாச்சுக்கு தான் 10 ரூபா செந்தில் பாலாஜி இருக்கிறது வாங்கினாலும். இது வந்து ஸ்டிக்கர் கவர்மெண்ட் ஓட்ட சொல்லி இருக்குது. கவர்மெண்டா? எது டிவிக்கு ஆச்சுடா? டிவிக்கு ஆச்சு முன்னாடியே இருந்தே டிஎம்கே ஆச்சுடா? ஓட்ட சொல்லுங்க, ஓட்ட சொல்லிக்கிட்டு. அது பாட்டில் அப்போ நம்ம ரிட்டர்ன் கொடுத்து காசு அமௌண்ட் வாங்குற மாதிரி அப்போ இல்லையே, இப்போ தானே வந்திருக்கு. அது 10 ரூபா கமிஷன் எக்ஸ்ட்ரா தானே வாங்குவாங்க. இந்த ஆட்சிலேயே ஸ்டிக்கர் விட்டுட்டு அந்த ஆட்சிலேயே வந்துச்சு. அந்த ஆட்சிலேயே வந்திருக்கா? 6 மாதம் ஆகுதுண்ணா. ஓகே. இங்கே வந்து 6 மாதம். அதுக்கு அடுத்த அந்த திருச்சி மாவட்டங்கள் எப்போ வந்துச்சு, முன்னாடியே வந்துச்சு. பீருக்கும் அதே மாதிரி தானே? எல்லாத்துக்கும் 10 ரூபா தான். ஸ்டிக்கர் ஓட்டி எங்க ஸ்டிக்கர் ஓட்டிங்களா? ஆமாம். 10 ரூபா வந்து நீங்கள் ரிட்டர்ன் கொடுத்தீங்கன்னா 10 ரூபா கையில் கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்டிக்கர் அந்த பாட்டிலோட ஸ்டிக்கர் இருக்கணும் பாட்டில். இப்போ வேறு கடையெல்லாம் கொடுக்கணும், இந்த கடையில் வந்துட்டு இந்த கடையில். சில டிஸ்ட்ரிக்ட்லாம் தூக்கிட்டாங்க போலையே. சில டிஸ்ட்ரிக்ட்லாம் இந்த மாதிரி இல்லை போலையே. இது இன்னும் சென்னையெல்லாம் ஒன்றும் வரல. சென்னைக்கு வரல மட்டும். சென்னையெல்லாம் ஒன்றும் வரல. சில மாதங்கள்லாம் வரல. சென்னையில் ஒன்றும் வரல.
எங்கள் குடிமக்கள் குடியை கெடுத்து போனால் நாங்கள் சாவது நிச்சயம் இல்லை, இருந்தாலும் மரணம் இல்லை. இருந்தாலும் அது இல்லைன்னா எங்களுக்கு தூக்கம் வராது. நாங்கள் மூட்டை தூரம் கூலி கஷ்டப்படுறோங்க ஏம்மா அப்படின்ற நிலைமையில் இருந்தாலும் ஒரு யோசித்து சிந்தனை செயல் பண்ணி நடக்கணும். அந்த முதல்வரும் சேர்த்தான், பழையபடி இருந்தவன் சேர்த்தான், புதுவாக வந்தவன் சேர்த்தான். மக்கள் எங்களால் தான் மக்கள் வந்தாங்க, மக்களை நாங்கள் வரல. நாங்கள் ஓட்டு போடுறது அவங்க ஜெயிச்சாங்க. இந்த நிலைமையில் வந்து எல்லா ஒன்றாப்பும் சொன்னால் அது கட்டுமானம். மேடம் எல்லாம் மக்கள் சங்கத்தில் சொன்னாங்க, அதுவும் நியாயம், தப்பு இல்லை அதில். ஆனா 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமாம், 10 ரூபாய் இல்லை, 20 சேர்த்து வாங்குறாங்க. அந்த 10 ரூபா கம்மி பண்ணாங்க, 5 ரூபாய் சேர்த்து வாங்குறாங்க. 5 ரூபாய் எல்லாம் தொத்துறாங்க எங்களை கூலிக்காரனை. நாங்கள் உடனே ஓடி அதுக்குன்னு வெளியே வரோம். நாங்கள் கூலிக்காரனை பண்ண முடியும் மேடம். நாங்கள் சொல்லுங்கள், நீங்க கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி பண்றீங்கன்னு? நாங்கள் கேட்டால் நாங்கள் கேட்டால் ஓடுறா வெளியேன்றாங்க. சொல்லுங்கம்மா, நியாயமா அது? இந்த பாரு, 5 10க்கு 100 50க்கும் நாங்கள் திண்டாடுறோம். ராவு பார்க்குறோம், அது தர்ம நரம்பு கூணிய ஒரு நேரத்துக்கு ஒரு சொட்டு ரத்தம். இந்த வேர்வை அவர் ஃபுல்லாக ரத்தம் எங்களுக்கு கோயம்பேடு மக்களுக்கு அத்தனை பேர் இருந்தது தான். அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாந்து எதுனால சாப்பிட்றோம்? உடம்பு வலிக்கு தான், திமிரு அகபாவத்தில் இல்லை. ஆனா இதே போதையால நிறைய பேர் தப்பு பண்றாங்களே. அது முட்டாள். அது சில பேர் தப்பு பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க மேடம். நீ நியாயமான வார்த்தை, நீ கேட்ட வார்த்தை நியாயமான கொள்கை. இது நீ கேட்டது நியாயமான வார்த்தை. எல்லாமே அப்படி இருக்க மாட்டாங்க, 100ல் 5% தான். போன ஆட்சியில இந்த மாதிரி வாங்கினப்ப இது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தான் போகுதுன்னு சொன்னீங்க. இந்த ஆட்சியில யாருக்கு போகும்னு நினைக்கிறீங்க இந்த 10 ரூபா? இப்போ வந்தவர்கள் தான் போவோம், விஜய்க்கு தான் போவோம். வேற எங்கே போகுது? அப்போ 10 ரூபாய் இருங்க வரேன். 10 ரூபாய் கம்மி பண்ணாங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, பாரில் இருக்கிறவங்க அந்த உள்ள இருக்கிறவங்க 5 ரூபாய் கொடுத்தா 145 ரூபா கொடுத்தா தான் சரக்கு தரேன்றாங்க. 5 ரூபாயில் வெளியே போடான்றான். வெளியே போடான்றாங்க மேடம். இல்லாத பாடம் என்ன பண்ணுவான்? எல்லாம் கூலிக்கார, எல்லாம் ஃபுல்லாக கூலிக்காரங்க. நாங்கள் என்ன பண்ணுவோம் மேடம் சொல்லி. நிறைய இடத்துல வாங்குறாங்க மேடம். 10 ரூபா நிறைய இடத்துல வாங்குறாங்க. ஆனால் ஒரு கடையில் 5 ரூபா வாங்குறாங்க. நிறைய கடையில் பாட்டில் ரிட்டர்ன் பண்ணனாக்க திரும்ப அந்த 10 ரூபா திரும்ப தராங்க. நிறைய கடையில் பாட்டிலோடய கொடுத்துட்றாங்க. ஆனால் 5 ரூபா திரும்ப எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறாங்க. ஸ்டிக்கர் ஓட்டுறது கிடையாது, எதுவும் கிடையாது. ஆனால் ஒரு சில கடைகளில் வந்து அந்த சுத்தமாகவே இன்னும் அந்த பழைய நிலைமையிலேயே இருக்குது. அந்த 140 ரூபா தான் இப்போ தான் வாங்குறாங்க. இன்னும் நிறைய கடைகளில், இன்னும் ஒரு சில கடைகளில் அந்த 160 ரூபா வாங்குறாங்க. அந்த 20 ரூபா எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஒரு கூலி தொழிலாளியா இருக்க நீங்க இது வாங்குறப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? இது மாதிரி எங்களுக்கு கரெக்டான விலையில விற்று கரெக்டாக கொடுத்தா போதும். அந்த பாட்டிலை திரும்ப கொடுத்து 10 ரூபா நாங்கள் திரும்ப கொடுத்து திரும்ப அந்த பாட்டில் திரும்ப நாங்களே கொடுத்துட்டு திரும்ப வாங்குறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக எப்பவும் விற்கிற விலையை கரெக்டாக விற்றா சரியாக இருக்கும். இதை தாண்டி விஜய் அவர்கள் வந்து நான் மது கடைகளை வந்து சுத்தமாக மூடிடுவேன், இந்த மாதிரி பள்ளி கல்லூரிகள் அதுக்கு இருக்கிறது எல்லாமே அப்படின்ற மாதிரி ஒரு சுத்தமாக மூடிடுவேன்னு சொல்கிறாரு. அவரு இல்லை, வேற யாராலையுமே அது முடியாத விஷயம். ஏன் மது இல்லாத மதுவை சுத்தமாக ஒழிக்க யாராலையுமே முடியாது. மக்கள் வந்து மது இல்லாமல் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. எல்லாரும் இருப்பாங்க, பாதி பேர் இருப்பாங்க, பாதி பேர் மது இல்லாமல் சுத்தமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் இதனால தானே தப்புகள்லாம் நிறைய நடக்குது. மதுவை காரணமாக யாருமே சொல்ல முடியாது. மது வந்து உடம்பு வலிக்கு சாப்பிட்றவங்களும் இருக்கிறாங்க, போதைக்கு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. மது ஒரு காரணம் கிடையாது. தவறுக்கும் மதுக்கும் சம்மந்தம் இல்லை. இப்போ கவர்மெண்ட் தான் இதை அறிவு கொடுக்குது. கவர்மெண்ட் ரூல்ஸ் பிரகாரம் அதை கொடுத்தே ஆகணும். 140 ரூபா ஒரு பாட்டில் தான். 150 ரூபா எதுக்கு இப்போ வாங்கிட்டு இருக்கிறாங்க? எதுனால வாங்குறாங்க? இப்போ இவங்களுக்கு சம்பளம் இருக்கா இல்லையா? கவர்மெண்ட் தருதா தரலையா? அதான் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு கேட்குறேன். அவங்களுக்கு சம்பளம் இருக்குல்ல, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குதா கொடுக்கலையா? ஆனா போன ஆட்சியில வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்குன்னு சொன்னாங்க. இந்த ஆட்சியில யாருக்குன்னு நினைக்கிறீங்க? இது யாருக்காவது விஜய்க்கு தான் நினைக்கிறேன். 10 ரூபா போகும், யாருக்கு போகும்? 10 ரூபா ஸ்டிக்கர் போட்டு ஒட்டி வச்சுங்க. அந்த 10 ரூபா திருப்பி கொடுக்கணும். நான் பாட்டில் எடுத்து நான் சாப்பிட்றேன், அந்த பாட்டு திருப்பி உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அந்த 10 ரூபா எனக்கு திருப்பி தரணுமா தரது இல்லையா? ஏன் தரல? அந்த 10 ரூபா யாருக்கு போகணும்? எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன் நான். எங்கே இப்போ இந்த லைனுக்கே கொடுக்க மாட்டாங்க. இந்த லைனுக்கே கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு முன்னாடியே மூட்டையாக கொடுத்துட்டு தான் அதுக்கு பிறகு இந்த லைனில் இருக்கிறவங்களாம் கொடுப்பாங்க. அவங்க தான் வாங்கி போடுறாங்க உள்ள பையா. இப்போ நாங்கள் போய் வாங்கினா 160 ரூபா தரணும். ஒரு பாட்டிலுக்கு 5 ரூபா. ஆனால் எம்ஆர்பி எவ்வளோ போட்டிருக்கு? எம்ஆர்பி வந்து 140 தான் பேர் பாருங்க. எம்ஆர்பி வந்து 140 ரூபா. ஆமாம். அப்போ வந்து பாட்டிலுக்கு 10 ரூபா எடுக்காங்களா? ஆமாம். அப்போ 5 ரூபா கமிஷன் அவங்களுக்கு. 5 ரூபா கமிஷன். ஆமாம். இப்போ ஸ்டிக்கர் விட்டுருக்காங்களே பாட்டில். அதில் பாட்டில் திருப்பி பாட்டில் கொடுத்தா வாங்குவாங்க. அது வாங்க மாட்டாங்க. இப்போ இது சாப்பிட தான் அவங்க மூட்டை தூக்க முடியும். இந்த ஆட்சியில் வந்து சரி பண்ணிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, எம்ஆர்பி ரேட்டில் கிடைக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த ஆட்சிலையும் வாங்கிட்டு இருக்காங்க. பாட்டில் 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க.
அது இன்னும் சொல்ல போனா ஊர் நாட்டுல வந்து 160 ரூபா வாங்குறாங்க. இந்த 60 ரூபாயில வந்து அந்த பாட்டில் கொடுத்தா 10 ரூபா எடுத்துக்கோ, அந்த 10 ரூபாய்க்கு இன்டர்னல் கமிஷன் வச்சுக்கிறாங்க. அப்படி எனக்கு இந்த பாட்டு கொடுத்தா 10 ரூபா வாங்கி இந்த கொடுத்து காசுல எங்க போகுது வாங்குற கமிஷன்? அவங்களுக்கு தான். யாரு? இந்த ஆட்சியில் விஜய் வந்திருக்காரு, ஒரு நல்லது செய்வாங்க நம்மளுக்கு. இல்ல போன ஆட்சியில வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் செந்தில் பாலாஜி தான் போகுது சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஆட்சியில வந்து பாட்டிலுக்கு 10 ரூபாய் 20 ரூபாய் வாங்கிட்டு இருக்காங்க. அது யாருக்கு? விஜய்க்கு போகுதான்னு நினைக்கிறீங்களா? விஜய்க்கு போகாது, அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் எல்லாமே. கவர்மெண்ட்டுக்கு தான் போகுதா? இல்ல தலைக்கு போனா வேற அதிகமா காசு உண்டாகும். இங்க கேட்டிருக்கீங்களா ஏன் இப்படி வாங்குறீங்கன்னு? ஏன் கேட்கணும் சொல்லு. போன ஆட்சியில இருந்தது, இந்த ஆட்சியில விஜய் மாத்திடுறேன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் சும்மா மாற்ற முடியாது, அதெல்லாம் சும்மா. அதுக்கு முடியாது, மாற்ற முடியாது, சான்ஸ் இல்லை. மாத்தினா அப்படியே வச்சு செலக்ட் பண்ணிட்டு பேரு அப்படியே சொல்லிட்டு போயிரு. ஆனா இப்ப மதுக்கடை முற்றிலும் நான் மூட போறதா சொல்லியிருக்காரு விஜய் அவர்களே. மூடம்தாங்க. இப்ப வாங்கல 5 ரூபா மட்டும் வாங்குறாங்க. இங்க மட்டுமா இல்ல எல்லா இடத்துலயுமே வா? இந்த தருதில நம்ம மார்க்கெட்ல இருக்கிறோம், இங்க இருக்கிறது தான் தெரியும். வெளியில இருக்கிற நிலவரம் தெரியாது. வெளியில நீங்க என்ன வாங்கலையா போயிட்டு? நாங்க போக மாட்டோம். சரி, ஆனாலுமே இந்த 5 ரூபா கூட வாங்குறத வந்து ஒழிச்சிருவேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது வந்து முற்றிலும் இல்லாம பண்ணிடுவாரு. வார்த்தைக்கு சொல்லலாம், ஒரு சில விஷயம் செயல்படுத்தணும்னா ரொம்ப சிரமம். செயல்படுத்த முடியாதுன்றீங்களா? முடியும், லேட் ஆகும். இப்போ நாட்டு வைத்தியம் பண்ணனா இப்படி இருக்கும், உடம்பு காலம் முழுக்க ஸ்டெடியா இருக்கும். இன்ஜெக்ஷன் போட்டா உடனே சரியாகும். அந்த மாதிரி ஒரு சில விஷயம் ஆற போட்டு தான் பண்ண முடியும். இப்போ அதுவும் இல்லாம மது கடைகளே வந்து நான் முழுசா மூட போறேன்னு வேற சொல்லியிருக்காரு. முழுசாலாம் தமிழ்நாட்டை மூடுனா மக்கள் ரொம்ப நொடிஞ்சு போடுவாங்க. மக்களா நீங்களா? மக்கள் பொதுவாக மக்கள். ஏன் மக்கள் மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? மூடிட்டா அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்க வேண்டியதான். என்ன மாதிரி மாற்றம் என்ன கொண்டு வருவீங்க? என்ன கொண்டு இப்போ வரலாம்? இந்த செய்யற வேலை வந்து கடினமான வேலை. அந்த வேலையை தவிர்த்து மற்ற வேலை இலகுவான வேலையை பார்த்தா இது கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு நம்ம பண்ணிக்கணும். அப்ப நீங்க இது வந்து அசதிக்காக அந்த ஆமா உடம்பு பண்றீங்க. மற்றபடி இங்க இது ஆடம்பரமான செலவு தான். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா நம்மளோட வேலையை வந்து மாத்திக்கணும். ஆனா இதனால தானே தப்பு எல்லாம் நடக்குது தமிழ்நாட்டுல. நிறைய குடிச்சிட்டு இந்த போதையில வந்து சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும். அது வந்து ஒரு சில பேர் வந்து நிதானமா இருப்பான், ஒரு சில பேர் வந்து ஆல்கஹால் உள்ள போனாலே அது வேணும்னே பண்றது இருக்கு ஒரு சிலது. மற்றபடி இந்த கஞ்சா போக்குவரத்து அப்படின்னு அந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப அதிகபட்சம். அது இது வந்து ஒரு 3 மணி நேரத்தில் சரியாயிடும். ஒரு குவார்டர் குடிச்சா வர நார்மல் நிலைமைக்கு வந்துடுவான். ஆனால் அந்த மாதிரி பொருள் வந்து 12 மணி நேரம் வரலும் அது இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அவன் என்ன மைண்ட்ல யோசிக்கிறானோ அதை வந்து செயல்படுத்தணும் அப்படின்னு அவன் நினைப்பான். அந்த மாதிரி பழக்கத்துக்கு ஆளானவன். ஆனா இப்ப இது கவர்மெண்ட் கீழே இருக்கு, ஓகே, இந்த 10 ரூபாவோட முடியுது. ஆனா இதை வந்து தனியாருக்கு மாத்த போறதெல்லாம் வந்துட்டு இருக்கு செய்திகள். தனியாருக்கு மாத்தினா இன்னும் அதிகமாகும் வேலை. அதுக்கும் மக்கள் போர்க்கொடி தூக்குவாங்க. மக்களா குடிமகன்களா? குடிமக்களும் சரி மக்களும் சரி போர்க்கொடி தூக்காம இருக்க மாட்டாங்க. தப்பு தானே. ரேட்டு அதிகமாக வாங்குறது வந்து ரொம்ப இது எல்லாமே வந்து கூலிக்காரங்க தான். மூட்டை தூக்கிட்டு 3 மணிக்கு இந்த வெடிகாலம் 12 மணி வரைக்கும் தூக்கிட்டு மதியம் வந்து இங்கே பாட்டில் வாங்கினா வாட்டர் வந்து 7 ரூபா வாட்டர் 15 ரூபா, 5 ரூபா பாயிட்டு 15 ரூபா சைடிஷு. பத்தாவதுக்கு இது வந்து ரொம்ப அதிகம் தான் என்ன பொறுத்த வரைக்கும். விஜய் அவர்கள் முற்றிலும் வந்து இதை இல்லாம பண்ணிடுவேன், அந்த 10 ரூபா வாங்குறது 5 ரூபா வாங்குறதெல்லாம் இல்லாம பண்ணா கஜனா ஏறுன்னு இல்லமே இருக்குது. இதுவும் இல்லாம பண்ணா கஜனா எப்படி ரொம்ப அது வாய்ப்பு இல்லையே. அதனால வாய்ப்பு இல்லையா? அது பண்ண வாய்ப்பு இல்லை. இது ஒயின் ஷாப் ஒழிக்கிறது வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் சொல்லிட்டு என்ன சொல்லியிருக்காருனாக்கா அது வந்து உண்மைதான். ஸ்கூலு, பஸ் ஸ்டாண்டு, கோயில், இந்த இடத்துல ஒயின் ஷாப் இருக்கக்கூடாது சொன்னது அது உண்மைதான். அது வந்து சாத்தியமாகும். ஆனா போன ஆட்சியில இந்த மாதிரி தப்பு நடந்ததுக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் காரணம் சொன்னீங்க. இந்த ஆட்சியில யாரை சொல்றீங்க? இந்த ஆட்சியில வந்து நல்லா நடக்குது. இது வரைக்கும் நல்லா பண்ணுகிறாரு அவரு. இப்படியே பண்ணாருன்னா சூப்பர். ஆனா இன்னுமே 10 ரூபா வாங்குறது நிறுத்தலையே. நிறுத்தல. அன்னைக்கு ஒரு நாள் இங்க 140 ரூபா வாங்கினாங்க, இன்னைக்கு 150 ரூபா வாங்கினாங்க. அது எப்படி ஒரு நாள் மட்டும் 140, இன்னைக்கு மட்டும் 150 தெரியல. அப்ப அந்த 10 ரூபா எங்க போகுது? அவங்களுக்கு தான் போகுது. உள்ள சரக்கு விற்கிறாங்களா அவங்களுக்கு தான் போகுது. டெய்லியும் ஒரு கட்டிங் சாப்பிட்டாதான் எனக்கு உடம்பு நல்லா இருக்கு, சாப்பிட முடியுது. அது சாப்பிடலன்னா சாப்பாடு இழுக்க மாட்டுது. அதனால ஒரு நாளைக்கு மதியானம் ஒரு கட்டிங் சாப்பிடுவோம். ஆனா ஏன் அந்த மாதிரி குடிக்கிறீங்க? இப்போ 10 ரூபா வரை எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க தான். அதுக்கு நம்ம வேற எதுவும் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. அதனால அதே மட்டுமே எவ்வளோ பணம் இருந்தாலும் ஒரு கட்டிங் மட்டும் சாப்பிட்டு. ஆனா விஜய் அவர்கள் வந்து இதை வாங்குறதெல்லாம் நான் நிறுத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. நிறுத்த முடியுமா? நிறுத்த முடியலையே. அதனால தான் இப்பயே வாங்கிட்டு அப்படியே போயிட்டுக்கிறோம். இந்த மக்களுக்கு உதவி செய்யறதுல இந்த லேடிஸ் இருக்காங்கல்ல, மகளிர் உதவித்தொகை, அவர் எதை கொடுக்கலனாலும் அதை கொடுக்க சொல்லுங்கள். அதை கொடுத்தா தான் மக்கள் ஏதோ கொஞ்சம். நீங்கள் வாங்கிட்டு வந்து? நாங்கள் வாங்க மாட்டோம்.
குடும்பத்துக்கு பிள்ளைங்களுக்கு நாங்கள் சம்பாதிக்கிறது எங்களுக்கு போக ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தரோம். அது வந்த பிறகு கொஞ்சம் நல்லா அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து. நீங்க எக்ஸ்ட்ரா இன்னொரு பாட்டில் வாங்கிப்பீங்க வீட்டுக்கு இல்லை அப்படியெல்லாம் செய்ய மாட்டோம். அவங்க வந்து எப்போ அந்த தேதி வரும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, தேதி வரும்னு. ஆனால் இப்போ இந்த மாதத்துல தேதி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. அவர் முதல்வர் என்ன சொல்லுவாரோ சரி தெரியல. கேட்டால் தகராறு வரான், அடிப்பான்றான், கொலை பண்ணிடுவான்றான். இந்த 10 ரூபாய் ஆமாம் ஆமாம் 140 ரூபா 150 140 விற்றுலாம். மறுபடியும் இப்போ அந்த 10 ரூபா தான் எடுக்கிறானுங்க. ஆனா போன ஆட்சியில தான் இது இருந்துச்சு. இப்போ நான் வந்து விஜய் அவர்கள் மாத்திடுவேன்னு சொல்லியிருக்காரு. இதை நிறுத்தி மாற்றிடுன்னு தான் சொன்னார். 10 நாள் மாற்றினாரு. அப்போ மறுபடியும் அதே தான் பண்ணுறாங்க. இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா? சுத்தமாக கடையை எடுத்துட்டா கூட நல்லாயிருக்கும். நான் ஒரு நாளைக்கு வந்து 4 கோட்டை சாப்பிட்றேன். சம்பாதிக்கிறது ஃபுல்லாக அப்படியே போகுது. ஏன் போகுதுன்னாக்கா இப்போ இருக்கிறதுனால தான் இப்போ மூட்டை தூக்குறேன், கஷ்டமாக இருக்குது. எடுத்துன்னு வந்து இங்கே தான் கொடுத்துட்டு போகிறேன். நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து இது பண்ணால் எங்கள் குடும்பமும் நல்லாயிருக்கும், நாடும் நல்லாயிருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம். ஆனா இந்த மாதிரி மொத்த கடையுமே மூட முடியும்னு நினைக்கிறீங்களா? மூட முடியாது. ஏன்? நிறைய பேர் தற்கொலை பண்ணிக்குவோம். மூண்டோம். ஆமாம் முடியாது. இல்லைனாக்கா செத்துருவோம். பாருங்க எவ்வளோ இன்னைக்கு தான் கூட்டம் கம்மியாகுது. 12 மணிக்கு வந்து பாருங்க, இது வரைக்கும் நிற்பானுங்க. ஏன்னா அது குடிய மறக்க முடியுமா? இந்த குளிச்சே ஓடியார சாப்பாடு வாங்கி வச்சுட்டு ஏன் அப்படி குடிக்கிறீங்க? நிறுத்தலாம்ல. எப்படி மறக்கிறது? அதை எப்படி மறக்க முடியும்? இப்போ விஜய் கடையெல்லாம் மூடிட்டா என்ன பண்ணுவீங்க? கூட்டிட்டவா நாங்கள் சரக்கு இறக்குவோம். எப்படி? வெள்ளம் கருப்பட்டி பட்டை எல்லாம் போட்டு ஊரில் ஊற வச்சு சரக்கு இறக்கி சாப்பிடுவோம் நாங்கள். மூடிட்ட கடையை. ஆனா கடையை மூடிட்டு நாங்கள் சரக்கு இறக்குவோம். ஒரு கோட்ரு இவர் 55 ரூபாய்க்கு வந்தாராம். கொத்தால் சோழில் மூட்டை தூக்கும் போது 4 நாவுக்கும் 10 காசுக்கு மூட்டை தூக்குறது. அங்கே ஒரு பைசா கூட கிடையாது. சைனா பஜார் தூக்கிட்டு வந்தா நம்ம ஹைகோர்ட் இருக்கு பத்தியா, அங்கே தூக்கிட்டு வந்தா 3 ரூபா காசுக்கு தூக்கிட்டு வரணும். இவர் சொல்றாரு 1 ரூபாய்க்கு சாப்பாடு அங்க. குடிக்காம இருக்க முடியாது. ஆனா இருக்க முடியாது. அப்பயும் குடிச்சான். பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கினா 20 ரூபா வாங்கினா வருஷம் நகை விலை ஏறுது. அதை எவனா கேட்டானா? வருஷம் நகை விலை ஏறுது. 5000 ரூபா 4000 சிலிண்டர் விற்கிறான். அதை யாராவது கேட்டாங்களா? எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுது நம்ம தமிழ்நாட்டில். ஊழல் நடக்குது. இதுதான் நகை விலை விற்கிறாங்க. நகை விலை கேட்குறாங்களா? நாட்டில் ஒரு சிலிண்டர் 4000 ஏழைப்பட்ட குடும்பம் வந்து கஷ்டப்படுது. இருக்கிற 5 பவுன் 10 பவுன் போடுறாங்க. இருக்கப்பட்ட 50 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணுவான். இதா ஒயின் ஷாப்பு. அதுக்காக ஒயின் ஷாப்ல மூடக்கூடாது. புரியுதா உங்களுக்கு? மூடிட்டா நாங்க பக்கத்துல ஆந்திரா இருக்கு, இந்த இருக்குது. பேசாம ஐயா, பக்கத்துல ஆந்திரா இருக்கு. ஆந்திராக்கே நாங்க போயிட்டு வருவோம். இல்ல பக்கத்துல நீ தமிழ்நாட்டுல முன்னா பிரெஞ்சு நாடு இருக்கு. பிரெஞ்சு நாட்டுல நீ ஒன்னும் அங்க அசைக்க கூட முடியாது, ஆட்டவும் முடியாது. எங்கேயும் குடிப்போம். ஏங்க எங்களுடைய ரசிகர்களுக்கு தான் முன்னாடி இடம், அதுக்கப்புறம் தான் மற்ற ரசிகர்கள்லாம். புரியுதா? எங்க ரசிகர்னா எங்க ஃபேன். இப்போ வந்து விஜய் வந்து இங்க சாப்பிட மாட்டாரு. அவர் வந்து அமெரிக்கா இந்த இதெல்லாம் அடிக்க மாட்டாரு. அப்படி பெக்கு அடிக்க மாட்டாரு. அவரு அவங்க வீட்டுல சாப்பிடுவாங்க. இப்ப அவங்க வீட்டுல இருக்காதா? இருக்காது. அங்க நீங்க சொன்னதுதான் இருக்குது. அங்க என்ன விற்கிறாங்க அதான்.